போ போய் விளையாடு. என் பொண்ணு தோத்ததா இருக்க கூடாது. போ போய் விளையாடு. Match resume. Coimbatore 5 points. Tirupur 4 points. Game change. Congratulations. Thank you. The winner is Coimbatore Dhanalakshmi. Yes. Maya, congrats.
தனா சூப்பர். அப்ப கலக்கிட்டால. ஆமா ஆமா. சூப்பர் தடா. நீ செஞ்ச கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு. ஏன்னா உன்னாலதான் இப்படி ஒரு மேட்சை பார்த்துருக்கோம். இவ்வளோ பெரிய திறமசாலிய நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நாம ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கோமேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இப்போ தனத்தை காட்டி கொடுத்து உனக்கு என்ன கிடைக்க போகுது? அண்ணனே தனத்துக்கு சப்போர்ட் பண்ணதை பார்த்தல்ல. என்னமோ போ. நீ ஏன் தான் இப்படி நடந்துக்கிறியோன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இதுக்கு முன்னாடி நீ இப்படி இருந்தோ நான் பார்த்ததில்ல. ஸ்டேட் லெவல் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்ல வெற்றி பெற்றவர்களுக்கு இப்பொழுது பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. Third place goes to Selvi from Erode. Second place goes to Ishwari from Tirupur. First place goes to Dhanalakshmi from Coimbatore. வெல் பிளே. தேங்க் யூ கோச். போதும், போய் கலெக்ட் பண்ணு. அப்பா ரொம்ப தேங்க்ஸ். நான் விளையாட நீங்க சம்மதிக்கலனா எனக்கு இந்த கப்பு கிடைச்சிருக்காது. என் கனவு நிறைவேறிருக்காதுப்பா. நீ என்னோட பொண்ணு. உன்னோட ஆசைக்கு நடுவுல நான் எப்படிமா குறுக்கல நிப்பேன்? போய் வாங்கிட்டு வா. சூப்பர் தனலட்சுமி, ரொம்ப நல்லா விளையாண்ட. அதனால இந்த காலேஜுக்கே பெருமை. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ சார். சார் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பரிசை எங்க அப்பா கையால வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சூப்பர்மா. சார், உங்க பொண்ணு உங்க கையால பரிசை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். கொஞ்சம் வாங்க சார்.
கொஞ்சம் வாங்க சார், உங்க பொண்ணோட ஆசை சார். தனா ஸ்மாஷ் பண்ணிட்டான். இனிமே தனாவே நான் விளையாடலன்னு சொன்னாலும் பெரியப்பா விட மாட்டாரு. மாமா ஒத்துப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல மாயா. அவர் வருவாருன்னு நான் எதிர்பார்க்கல. வந்து இப்படி ஷாக் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. பார்வதி கூட இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமா சித்தப்பா, நீங்க எல்லாரும் எப்படி இங்க வந்தீங்க? அது ஒரு பெரிய கதை. நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் தெளிவா சொல்றேன். இந்தாங்க சித்தி, நீங்களும் பாருங்க. பாருங்க சித்தி. வாங்கிக்க. நம்ம வீட்ல இருந்து ஒருத்தங்க கப்ப வாங்கிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மச்சான் சொல்றீங்க? எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. இருந்தாலும் தனா இத என்கிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்கணும். உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துதான் நாங்க இந்த மாதிரி பண்ணோம்ப்பா. இது நம்ம வீட்டோட கட்டுப்பாட்டுக்கு எதிரா இருக்கிறதால சொன்னா நீங்க சம்மதிக்க மாட்டீங்களோன்னு ஒரு பயம். நான் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாம இழந்துடக் கூடாதுன்னு தான் கட்டுப்பாட்டை விதிச்சேனே தவிர எல்லாரையும் அடக்கி வைக்கணுங்கிறதுக்காக இல்லை. நம்மளை பத்தி யாரும் எதுவும் தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு தான் நமக்குன்னு நாம சில கட்டுப்பாடுகளை வச்சிருக்கோம். விளையாட்டுல சில விதிமுறைகள் இருக்கும். நமக்காக அந்த விதிமுறைகளை மாற்ற முடியாது. இந்த மாதிரிதான் தினசரி வாழ்க்கையில
எல்லா விஷயமும் முரண்பட்டு நிற்கும். அதனாலதான் அது எதுவுமே வேணாம், நாம நமக்கான வாழ்க்கையை மட்டும் ஒழுங்கா வாழ்ந்துட்டு போயிடுவோன்னு மத்ததுக்கு தடை போட்டு வச்சிருந்தோம். இது மூலமா எந்த விதமான பிரச்சனையும் உன்னை வந்து சேர்ந்துடக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கை தான் நாங்க தடுக்கிறதுக்கான தடை போடுறதுக்கான காரணம். ஒட்டுமொத்த கூட்டமும் என் பொண்ணு ஜெயிக்கணும்னு சொன்னப்போ நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லதா. நான் இங்க வந்ததுனால அது எனக்கு கிடைச்சது. வரலனா அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சே இருக்காது. அதனால இனிமே என்கிட்ட எதையும் மறைக்காத. இல்லப்பா, நான் மறைக்க மாட்டேன்பா. தனா, இனிமே நீ பயப்பட வேண்டாம், தைரியமா வந்து விளையாடு. சரிங்கப்பா. ஆனா உன் விளையாட்டு மூலமா நம்ம வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடாம பாத்துக்கோ. சரிங்கப்பா. நான் தான் சொன்னல, உங்க அப்பா நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பா ஒத்துப்பாருன்னு. இப்ப பாத்தியா? இத நாங்க எதிர்பார்க்கல. பெரியப்பா இதுக்கு ஒத்துப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா சொல்லிட்டே செஞ்சிருப்போம். இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்திருக்க மாட்டோம், நாங்களும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். தனா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சர்டிபிகேட்டை சைன் பண்ணி வாங்கிட்டு போயிடு. அங்க கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு தானா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போ. சரிங்க கோச். அப்பா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என் பேக் எடுத்துட்டு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்துறேன்ப்பா. சரி, போயிட்டு வா. பெரியம்மா ஏன் தனியா போய் நிக்கிறாங்க? என்ன பெரியம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாயா. ஏன் அழறீங்க? அழலையே. நீங்க அழுதுட்டு இருந்தத நான் பார்த்தேன். என்னாச்சுன்னு சொல்லுங்க பெரியம்மா. இப்ப எப்படி நான் அவர் முகத்துல முழிப்பேன்னு தான் எனக்கு தெரியல. ஏன் நீ நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அவர்கிட்ட நான் இத சொல்லாம மறைச்சிட்டனே, அது தப்பு இல்லையா? அவ என்ன நீ செய்யக்கூடாத ஒரு குற்றத்தை செஞ்சுட்டா, அதை நீங்க மறைச்சிட்டீங்க. சொன்னா அவர் தடுத்துருவாரேன்னு தானே அவர்கிட்ட சொல்லல. சொல்லவே கூடாதுன்னு அவர்கிட்ட இருந்து மறைச்சீங்க. அதுவும் இல்லாம அண்ணன் தான் அதை ஏத்துக்கிட்டாருல. அதனால நான் உறுதியா சொல்றேன், நீங்க செஞ்ச எதையுமே அவர் தப்பா நினைக்க மாட்டாரு. இந்த விஷயத்தை அவர் ஏத்துக்கிட்டது எனக்கு சந்தோஷம்தான். நான் கூட
எங்க ஏதாவது விபரீதம் ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. தனா விளையாடினது அவரு பெருமையா தான் நினைக்கிறாரு. அதனால எனக்கு எந்தவித வருத்தமோ கவலையோ இல்ல. நான் கூட பெரியப்பாவை பத்தி ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் தான் வச்சிருந்தேன். இப்போ இன்னைக்கு தான் அது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வெளிப்பார்வைக்கு தான் அவரு அப்படி தெரியறாரு. பட் உள்ளுக்குள்ள அவரு ரொம்ப ஸ்வீட்டானவரு. ஜாக் ஃப்ரூட் மாதிரி. நாம தான் அவரை பார்த்து தேவையில்லாம பயந்துட்டு இருந்தோம். இனிமே பாருங்க, வீட்ல நம்ம பிரச்சனைன்னு நினைக்கிறத அத்தனையும் ஈஸியா தீர்த்தலாம். எதையும் நம்ம பயந்து பயந்து செய்ய வேண்டாம். நமக்கு சந்தேகமா இருக்கிறத அவரை வச்சே சரி பண்ணிடலாம். அதுவும் இல்லாம மச்சான் முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்பவே மாறிட்டாரு. அதனால மாயா சொன்ன மாதிரி நாம் அவரை பார்த்து பயந்து எதையும் செய்ய வேணாம். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டே எல்லாமே செய்யலாம். நீங்க எல்லாரும் என்னதான் சொன்னாலும் அவரு என்ன சொல்லுவாரோங்கிற பயம் தான் எனக்கு ரொம்ப இருந்துகிட்டே இருக்கு. அத்தை, மாமா உங்களை எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்படி ஏதாவது சொல்லணும்னா முதல்ல என்னையும் மாயாவையும் தான் சொல்லணும். உங்களால சொல்ல மாட்டாரு அத்தை. ப்ளீஸ் கவலைப்படாதீங்க. நம்ம காதல் விஷயத்த சமயம் பார்த்து சொன்னா ஒர்க் அவுட் ஆயிடும்னு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது சீனு. சமயம் பார்த்து ஒரு நாள் பெரியப்பா கிட்ட இத பத்தி சொல்லிடணும்.